Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. In this AI with Python series, we are going to learn so many interesting concepts. Let's begin. What we are going to learn? Jump statements. So what is the purpose of using the jump statements means? So you can able to stop wherever you want. Once you stop, you cannot able to continue the further things. So that is done with the help of a keyword called break keyword. And second thing, you can able to skip that particular thing and you can able to continue the rest of the things. So that can be done with the help of continue keyword. So if you want to explain in detail means, let us take a simple example for understanding in detail. So let us take, I'm having one game. Let us assume like this. Hope my screen is visible. Correct? ஸோ இப்போ நான் ஒரு கேம் டவுன்லோட் பண்ணிருக்கேன். அந்த கேம்ல ஐ மேட் ரொம்ப லெவல்ஸ் இருக்கும். பட் நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் 10 லெவல்ஸ் இருக்குன்னு சொல்றேன். என்னோட எக்ஸ்பிளனேஷனுக்காக 10 லெவல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கும், யூஸ்வலி எல்லா லெவல்ஸ் நம்மளுக்கு அன்லாக் ஆயிருக்காது. ஓன்லி ஃபியூ லெவல்ஸ் மட்டுமே அன்லாக் ஆயிட்டு ஃபியூ லெவல்ஸ் லாக்ல தான் இருக்கும். அந்த லாக் ஆயிருக்கிற லெவல்ஸ் நம்ம அன்லாக் பண்ணணும்னா யூ ஹாவ் டு பர்ஃபார்ம் சம் கைண்ட் ஆஃப் டாஸ்க் என்ன பண்ணணும், அதர்வைஸ் பர்ச்சேஸ் என்ன பண்ணணும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம மீன்ஸ் யூ வாண்ட் டு பிளே ஓன்லி ஃபியூ லெவல்ஸ் அண்ட் ரெஸ்ட் வில் நாட் ஏபிள் டு பிளே. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். என்ன சொல்றேன்னா 10 லெவல்ஸ் நீங்க ஆடுறதுக்கு 10 லெவல்ஸ்ல யூ ஆர் ஏபிள் டு பிளே ஓன்லி த 5 லெவல்ஸ் பிகாஸ் அது வந்துட்டு அன்லாக் ஆயிருக்கிறது. ரிமைனிங் 5 லெவல்ஸ் வந்துட்டு நீங்க பிளே பண்றதுக்கு ஆகாது பிகாஸ் அது லாக் ஆயிருக்கு. ஸோ நான் இப்ப என்ன சொல்றேன்னா நம்ம 10 லெவல்ஸ் வரணும்ன்றதுக்காக நான் என்ன பண்ணலாம்னா இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன் மோர் திங் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்னதுன்னா, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, மேக் ஷுர் வெதர் யூ ஆர் யூசிங் இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது இல்லாம நீங்க ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒர்க் பண்றதுக்கு ஆகாது. ஓகேவா? இது ரெண்டு ஒண்ணா யூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒண்ணுன்னா கம்பல்சரி யூஸ் பண்ணி தான் ஆகணும். Without these two statements help, you cannot able to use of these jump statements. அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த 10 லெவல்ஸ் வரணும்ன்றதுக்காக நான் என்ன பண்ணலாமா, இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க while loop பண்ணா யூஸ் பண்ணலாம், for loop பண்ணா யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிளா யூஸ் பண்ற போறது வந்துட்டு for loop தான். நான் while loop கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் for loop பத்தி சொல்லிடுறேன். ஸோ நான் 10 லெவல்ஸ் வரணும்ன்றதுக்காக மீன்ஸ் 10 டைம்ஸ் இட்டரேட் ஆகணும். ஒரு இட்டரேஷன் ஒரு லெவல் எடுத்துக்கிறேன் நான். ஸோ அப்ப என்ன பண்றோம்னா for level in range functionல நான் 10 லெவல்ஸ் வரணும்னா 1,11 கொடுத்துறேன். சோ இது எதுக்காக நான் சொல்லிருக்கேன் ஆல்ரெடி. ஸ்டார்டிங் லெவல் வந்துட்டு 1, எண்டிங் லெவல் வந்துட்டு 11 எதுக்காக கொடுத்துருக்கேன்னா ஸ்டாப் பண்றது எப்பவுமே எக்ஸ்க்ளூடட். சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸ்க்ளூடட் மீன்ஸ் 10 வரைக்கும் வரும். சோ 10 லெவல்ஸ் எனக்கு இங்க இருந்து வந்துருச்சு. இப்போ நான் 5 லெவல்ஸ் மட்டும் தான் எனக்கு அன்லாக் ஆயிருக்கு. ரிமைனிங் ஆடுறதுக்காக மீன்ஸ் யூ ஆர் ஏபிள் டு iterate 10 times. இந்த for loop 10 times iterate பண்றதுக்கு ஆகும். ஆனா நீங்க ஆடுறது only 5 levels மட்டும் தான். Means you are stopping at 5 only. You are not able to continue in the remaining thing. Means you are stopping here itself. Once you stop here, you cannot able to continue the remaining levels if you are having a chance to play also because they are locked. So இப்போ நீங்க இந்த இடத்துல தான் நீங்க ஸ்டாப் ஆயிடணும் சொல்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற கீவேர்டு என்னதுன்னா பிரேக் கீவேர்டு. நீங்க எங்க ஸ்டாப் ஆகணுமோ அந்த லெவல் கண்டிஷன் மாதிரி கொடுத்துடணும். சோ நான் என்ன பண்ண போறேன், இஃப் உங்களோட லெவல், சோ இப்ப நம்மளுக்கு லாக் ஆயிருக்க லெவல் எங்க இருந்து, சோ 1 to 5 அன்லாக் ஆயிருக்கு, 6 to 10 வந்துட்டு லாக் ஆயிருக்கு. சோ நீங்க ஒன்ஸ் உங்களோட 6ன்றது எப்ப வருமோ, உங்களோட லெவல் 6 எப்ப வருமோ அப்ப நீங்க பிரேக் பண்ணிடுறீங்க. தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு பிளே த கேம். ஸ்டாப் ஆயிடும். எப்ப உங்களோட லெவல் 6 ஆயிடுமோ யூ கேன் நாட் பிளே. ஓகே, அங்கே ஸ்டாப் ஆயிடும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாத வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், நீங்கள் உங்களோட கேம் ஆடிட்டே இருக்கணும். அந்த லெவல் பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கணும். பிரிண்ட் ஆஃப் லெவல் அன்னிட்டு. ஸோ இது எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், கிளியரா கேட்டுக்கோங்க. இங்க நான் என்ன சொல்றேன்னா என்கிட்ட 10 லெவல்ஸ் இருக்குன்றதுக்காக நான் என்ன பண்றேன், 1 2 3 4 5 6 7 8 9 10. கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கோம். சோ லெவல் we taking 1. சோ இங்க செக் பண்ணிக்கோ. 1 equal to 6 கிடையாது. சோ எப்ப இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுமோ it will print the level.
So what is the level? 1 and print பண்ண means you played the first level. Again it will iterate ஆகும். So இப்போ level அன்றது 2 எடுத்துக்கும். So இங்க திரும்பி கண்டிஷன் செக் பண்ணிக்கிறீங்க. 2 equal to 6 கிடையாது. So இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டாப் ஆகாது. இந்த கண்டிஷன் எப்ப ட்ரூ ஆகுமோ அப்பதான் ஸ்டாப் ஆயிடும். So எப்ப ஃபெயில் ஆகுமோ you will print that level 2 and print பண்ணிடுறீங்க. So actually கீழ வரும். நான் சைடுல போட்டிருக்கேன். உங்களுக்கு சைடு வரணும்னா end is equal to attribute யூஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் திரும்பி கண்டினியூ ஆகும். இப்ப லெவல்ன்றது 3 எடுத்துக்கும். 3 இங்க 3 செக் பண்ணிக்கும். கரெக்ட் கிடையாது. சோ அகைன் it will print the level 3. So again continue. Level will be 4. 4 equal to 6 கிடையாது. திரும்பி 4 print பண்றீங்க. Again increment again loop iterate ஆகும். So levelன்றது 5 எடுத்துக்கும். 5 equal to 6 கிடையாது. So திரும்பி 5ன்றது print பண்ணிட்டீங்க. So iterate ஆகுது. திரும்பி 6 எடுத்துக்கும். இங்க செக் பண்றீங்க 6 equal to 6 கரெக்ட். எப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுமோ இங்க வரும். சோ இட் வில் பிரேக் மீன்ஸ் இது இட்டரேட் ஆகாது. இட் வில் நாட் ஏபிள் டு கண்டினியூ த லூப். கண்டினியூ பண்ணாது. இங்கக்கே ஸ்டாப் ஆயிடும். இட் வில் நாட் ஏபிள் டு பிரிண்ட் இட். So 5 வரைக்கு print ஆச்சு means you played 5 levels. Rest 5 levels cannot able to play because you stop till there only. That means they are locked. After that 5th level you are locked. Understand agudha everyone? This is the importance of the break keyword. So see, for iterating we are using the iterative statements. For stopping we are using the conditional statements. So without these two, either this or this must and should be there. If you are not using these things, you cannot able to use this keyword. This is a keyword. புரியுதாமா சொன்னது? என்ன சொன்னா புரிஞ்சிச்சா? So இங்க என்ன இருக்கு பாருங்களேன். A jump statement is used to break the normal flow of the program. Normal flow break ஆயிடும் and jump onto a specific line of the code. Jump பண்ணா என்னது? skipping. So நமக்கு for example இன்னொரு எக்ஸாம்பிள் நான் அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்றதுக்காக பிரேக் கீவேர்ட் யூஸ் பண்றோம். ஸ்கிப் பண்றதுக்காக கண்டினியூ என்ற கீவேர்ட் யூஸ் பண்றோம். if the specific எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமோ அந்த கண்டிஷன் கிட்டனா பிரேக் ஆயிடும் உங்களோட நார்மல் ஃப்ளோ. otherwise அந்த கண்டிஷன் கிட்டனா ஸ்கிப் ஆயிடும் whenever you are using these respective keywords break and continue. So now a break statement is used to break or stop a flow control. This is generally used in a loop. A break statement is used in a loop in such a way that when a particular condition becomes true, the break statement is executed and we come out of the loop immediately at that moment. அவ்வளவுதான். So once அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா அவ்வளவுதான். நம்ம அந்த லூப் திரும்பி நம்மளுக்கு ஒர்க்கே ஆகாது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா என்கிட்ட 10 லெவல்ஸ் இருக்குன்னு சொல்றதுக்காக நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபார் ஜஸ்ட் சி பண்ணுங்க. நீங்க क्वेश्चन கரெக்ட்டா இதென்னா கேட்டதுன்னு. ஃபார் லெவல் இன் ரேஞ்ச் ஆஃப் 10 லெவல்ஸ் கொடுத்துட்டேன். கரெக்ட்டா? இப்போ என்னோட மெயின் எய்ம் என்னதுன்னா 5th லெவல் கிட்ட ஸ்டாப் ஆயிடணும். கரெக்ட்டா? இருக்கீங்களா? யார் கேட்டது? எஸ் மேம். சோ இப்ப லெவல் ஈக்குவல் டு 6 ஆச்சுனா இங்க நீங்க பிரேக் பண்ணிடுறீங்க. தட் மீன்ஸ் இட் வில் நாட் இட்டரேட் அகைன். அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். ஆனா லைக் ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் நானு. அதுல வந்து ஒரே ப்ரோகிராம்ல பிரேக் கண்டினியூ ரெண்டுமே யூஸ் பண்ணிருந்தாங்க. அதுதான் சொல்றதுமா. இப்போ சம் அதர் கண்டிஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னொரு பிளாக்ல கண்டினியூ யூஸ் பண்ணலாம். அதான் கேட்டேன். அட் ஏ டைம் ஒரே பிளாக்ல ரெண்டு யூஸ் பண்றதுக்கு ஆகாது. அது தெரியுது மேம். ஒரு ப்ரோகிராம்ல சொல்றேன். லைக் ஒரே பிளாக்ல ரெண்டுமே யூஸ் பண்றதுக்கு ஆகாது. ஒரே அப்ளிகேஷன்ல you can make use of break and continue everything. You can use it, no problem, based on your requirement. ஓகேவா? ஓகே. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா you will get 1 to 5 levels மட்டும் தான் வருது. பட் உங்களுக்கு நீங்க இட்டரேட் பண்றதுக்காக கண்டிப்பா பிரேக் யூஸ் பண்ணலாம். சிலக்கு என்னது நீங்க இட்டரேட் பண்றதுக்காக 10 டைம்ஸ் இட்டரேட் ஆகும். 10 டைம்ஸ் இது ரன் ஆகும். ஆனா once எந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுமோ எந்த கண்டிஷன்ல நீங்க பிரேக் கொடுக்குறீங்களோ அந்த கண்டிஷன் கிட்ட உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். திரும்பி அது இட்டரேட் ஆகாது. That is what the break. Once it terminated at certain point, you cannot able to continue. That is what the break. Okay. And coming to the continue, அது ஸ்கிப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொல்ல ஒரு கிட்ட ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க இன்னொன்னு கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நீங்க நான் சொல்றது என்னதுன்னா இப்ப பாருங்களேன் கண்டினியூ என்னதுன்னா ஸ்கிப்பிங் பர்பஸ்க்காக. இப்போ என்கிட்ட 10 லெவல்ஸே இருக்கு. இந்த 10 லெவல்ஸ் எனக்கு 10 லெவல்ஸ் அன்லாக் ஆயிடுச்சு. இது இன்னொரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்களேன்.
10 லெவல்ஸ் அன்லாக் ஆயிடுச்சு. ஆனா நான் எனக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 10 லெவல்ஸ்ல எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 6 லெவல்ஸ் எனக்கு ஈஸியாவே ப்ளே பண்ணிட்டேன். ஆனா இந்த 7th லெவல் எனக்கு எத்தனை டைம் ப்ளே பண்ணா கூட எனக்கு ஆகல. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த லெவல் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது கண்டினியூ பண்ணிடலாம். மீன்ஸ் எந்த லெவல் மீன்ஸ் if you want to jump any particular thing you can jump it and continue பண்ணும்போது திரும்பி உங்களுக்கு 9th லெவல் கஷ்டமா இருந்துச்சு அப்ப அது கூட ஸ்கிப் பண்ணிட்டு you can move on to the next level. So எப்படி அது பண்ணலாம்னா with the help of the keyword called continue keyword. ஓகேவா? So but break அண்ணா ஒரு கிட்ட ஸ்டாப் ஆயிட்டீங்களா அவ்வளவுதான், நீங்க you cannot able to continue, it will not iterate. ஓகேவா? That is what the importance of break. So now இப்போ இந்த continue பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். For example, டவுட் இருந்தா கேட்கலாம். கண்டினியூ. ஸோ கண்டினியூ பத்தி. ஸோ இப்போ சேம் திங் என்கிட்ட வந்துட்டு 10 லெவல்ஸ் இருக்கு. 10 or 20 லெவல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இட்ரேட் பண்றேன். ஃபார் இன் கீவேர்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் 1,21 20 லெவல்ஸ்க்காக இது. ஸோ இது 20 டைம்ஸ் இட்ரேட் ஆகுதுமா. 20 டைம்ஸ் இட்ரேட் ஆகுது. எவ்ரி டைம் இட்ரேட் ஆகும்போது நீங்க கண்டிஷன் செக் பண்றீங்க. எந்த லெவல் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஃபார் சப்போஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு 7th லெவல் கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்சப்போ நான் என்ன பண்ண போறேன், அந்த வேல்யூ மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன சொல்றேன்னா எவ்ரி டைம் நீங்க கேம் ஆடும்போது உங்களுக்கு டஃபா இருக்கிற லெவலுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஒன்ஸ் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனப்போ இந்த லெவல் ஸ்கிப் ஆயிட்டு அடுத்த லெவலுக்கு அப்டேட் ஆயிடும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாத வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, யூ ஆர் கோயிங் டு பிளே த ரெஸ்ட் லெவல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி. ஸோ நீங்க இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா கூட லூப் இட்ரேட் ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகலன்னா கூட இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிட்டு இட்ரேட் ஆயிட்டே இருக்கும். தட் இஸ் வாட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கண்டினியூ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 700 இருக்காது பிகாஸ் யூ ஸ்கிப் தட் லெவல். அதே மாதிரி நீங்க ஒண்ணு மட்டுமே கிடையாது ஸ்கிப் பண்றது, பிகாஸ் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லெவல் கூட போயிட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்த லெவல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 14th லெவல் ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ நீங்க 7th லெவல் ஸ்கிப் பண்ணிட்டு எப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுமோ அப்போ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகாது. எப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுமோ இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகாது, டைரக்டா இது கண்டினியூ ஆயிடும். ஓகேவா? சோ இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும்போது திரும்பி இன்னொரு கண்டிஷன் கொடுக்க போறீங்க. என்னன்னுட்டு லெவ் இஸ் ஈக்குவல் டு 14. சோ நம்மளுக்கு இந்த வேரியபிள் வந்துட்டு அட் ஏ டைம் ஒரு வேல்யூ தான் எடுத்துக்கும். நம்மளுக்கு 7 வந்துட்டு ஒரு வாட்டி எடுத்துக்கும், 14 வந்துட்டு ஒரு வாட்டி எடுத்துக்கும். நம்மளுக்கு அந்த வேல்யூ ஸ்கிப் ஆகுறோம்னா இந்த ரெண்டுத்துல எந்த கண்டிஷன் ட்ரூ ஆனா கூட நம்மளுக்கு இந்த உள்ள வரணும். சோ அப்ப அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற ஆபரேட்டர் ஆர் ஆபரேட்டர். சோ எப்ப 7 வருமோ அப்போ இந்த கண்டிஷன் மட்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். நீங்க ஆர் ஆபரேட்டர் யூஸ் பண்றதுனால இந்த ரெண்டுத்துல எது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனா கூட இதுல உள்ள வந்துட்டு அந்த வேல்யூ ஸ்கிப் பண்ணிட்டு கண்டினியூ ஆகும். அப்போ எப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ண மாட்டோம், நம்ம லெவல் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ண மாட்டோம். சோ 7 வந்தப்ப 7 ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க 8 9 10 11 12 அதெல்லாம் 13 இது எல்லாமே ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ரெண்டு கண்டிஷன் ஃபெயில் ஆனப்ப நம்ம கம்ப்ளீட் கண்டிஷன் ஃபால்ஸ், அப்ப இதுக்கு உள்ள வராது. அப்ப எவ்ரி டைம் இதுதான் பிரிண்ட் ஆகும். திரும்பி எப்ப 14 வருமோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். 14 ஈக்குவல் 14 சாட்டிஸ்ஃபை ஆகும். இது ஃபால்ஸ் ஆகும். இது ரெண்டுத்துல எது ட்ரூ, ஒன்னு ட்ரூ ஆனா போதும் இல்லையா, இது 2 ஆயிருந்தாலும் கம்ப்ளீட் கண்டிஷன் ட்ரூ ஆகும். உள்ள வரும் மீன்ஸ் கண்டினியூ மீன்ஸ் தட் வேல்யூ வில் பி ஸ்கிப்ட். இந்த வேல்யூ இது பிரிண்ட் பண்ண மாட்டோம். சோ அப்போ இந்த வேல்யூ ஸ்கிப் பண்ணிட்டு திரும்பி இட்ரேட் ஆகும். 15 16 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா 7 இருக்காது, 14 கூட இருக்காது. சோ நம்மளுக்கு வேணும்ன்றது நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். புரியுதா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்தது ஒன் செகண்ட், பாஸ் கீவேர்ட். பாஸ் கீவேர்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்? பாஸ்ன்றது வந்துட்டு யூசுவலி சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிளாக்ஸ் மீன்ஸ் செட் ஆஃப் மீன்ஸ் இன்டென்டேஷன் கொடுத்த உடனே நம்மளுக்கு ஒரு வாட்டி என்ன கொடுக்கணுமோ நம்மளுக்கு அந்த டைம்ல தெரியாது. ஸோ மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப என்ன சொல்றேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாஸ் கீவேர்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் சப்போஸ் இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டேன். நான் ஒரு இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஓகே இந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் ஒரு 1,6 இட்டரேஷன்ஸ்ல அதுல உள்ள என்ன பிரிண்ட் பண்ணணுமோ எனக்கு தெரியல. மீன்ஸ் இந்த லூப் இட்டரேட் ஆகும்போது வாட் ஐ நீட் டு பிரிண்ட்ன்றது எனக்கு அந்த டைம்ல தெரியல. பட் நீங்க உங்களுக்கு தெரியலன்னப்போ நீங்க அந்த ஸ்பேஸ் எம்டியா விடக்கூடாது. இட் த்ரோஸ் அன் எரர். இட் ஷுட் நாட் பி இன்கம்ப்ளீட்.
அப்ப நீங்க உங்களுக்கு என்ன இப்பத்துக்கு என்ன பிரிண்ட் பண்ணணுமோ தெரியல, அதுக்காக நீங்க விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பிளேஸ் வந்துட்டு புக் பண்ணி வச்சுக்கணும். So that is called placeholders. So you have to make use of a keyword called pass keyword. So இந்த pass keyword யூஸ் பண்றதுனால it will act like a placeholder. Whenever you got an idea what to write, then you can remove this keyword and you can write whatever you like it. ஓகேவா? So இப்ப ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது will you get any output there? Nothing. So that's why நீங்க ஏதாவது blocks உள்ள pass keyword வச்சீங்கன்னா you will not see any statement. That's why I can call this pass keyword as null statements. For example, இப்ப இங்க இன்னொரு கூட பாருங்களேன், for loopல யூஸ் பண்ணமான்னு கிடையாது, ifல கூட பாருங்க. இப்ப for example 89 equal to 89 கொடுத்திருக்கேன். யூசுவலி இதுக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும் நம்ம? எதர் நீங்க ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணோம், எதர் போத் ஆர் ஈக்குவல் ஏதோ ஒன்னு பிரிண்ட் பண்ணும். பட் அந்த கேஸ்ல எனக்கு எது பிரிண்ட் பண்ணமோ தெரியல. சோ அப்படி என்னட்டு நீங்க நான் வெளியே வந்து எனக்கு தெரியாம லீவ் பண்ணி அந்த பிளேஸ் லீவ் பண்ணிட்டு அந்த பிளாக் வெளியே வந்துட்டு சம்திங் லைக் நான் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டேன். அப்ப கூட தப்பு தான், அது கூட தப்பு தான், எரர் வந்துடும். பிகாஸ் நீங்க வந்துட்டு சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணல, மேபி இந்த கோட்ன்றது இந்த பிளாக்ல வரும் என்னவோன்னுட்டு நம்மளுக்கு இன்டென்டேஷன் எரர் மாதிரி காட்டிட்டு இருக்கேன். பட் யூஸ்வலி எனக்கு தெரியல அந்த பிளாக்ல என்ன போனவே எனக்கு தெரியல, அதுக்காக நான் வெளியே வந்துட்டு கோடிங் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க அந்த டைம்ல என்ன வைக்கணுமோ உங்களுக்கு தெரியல, அப்போ நீங்க அந்த எம்டிஆர் விடாம you have to occupy that place. And the place occupy பண்ணனும் with the help of a keyword called pass keyword. So that in the block true ஆனா கூட நம்மளுக்கு என்ன எந்த அவுட்புட் வராது. பிகாஸ் இந்த பாஸ் கீவேர்டு வைக்கிறதுனால நம்மளோட அவுட்புட் எதுவுமே வராது, நல் ஸ்டேட்மெண்ட் and சொல்லலாம். So nothing you are getting able to display. கரெக்டா? இந்த பிளாக்ல இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிருக்கு, ஆனா இதுல உள்ள வந்துட்டு இது பாஸ் அண்ட் கீவேர்டு வச்சிருக்கா, எதனா ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிருக்கா? Nothing is printed because it is a null statement. It will not perform anything. ஓகேவா? எதுவுமே பர்ஃபார்ம் ஆகாது. சோ அடுத்தது இது அப்படியே வச்சுட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆயிடுச்சு. தட் இஸ் வாட் த பாஸ் கீவேர்ட். ஓகேவா? சோ அதுதான் நான் இங்க எழுதிருக்கிறது. கண்டினியூ பத்தி பாத்தீங்கன்னா the continuous statement is somewhat similar to the break statement, but there is one significant difference between them. என்னதுன்னா a break statement terminates the entire loop, completely terminate ஆயிடும். But the continuous statement skips only the current iteration and continues the rest steps. So if you use the continuous statement in the loop, it will only skip one iteration when the associated condition is true and then continue the rest of the loop, unlike the break statement. That is what I said. So that is what one example I have given here. And later on pass. What is mean by pass? The pass statement is an interesting statement, as when it gets executed, nothing happens. That is what correct. Nothing is happened there, because that's why I'm saying it is a null statement. So it plays the role of the placeholder. So it will occupy the place for that instance. Once you got an idea, you remove that keyword and you can write whatever you like it. This means that if we want to write a piece of code over there in the near future, but we cannot keep that space empty, then we can use the pass statement. In simple words, it is used to avoid getting an error from keeping an empty space. That is what the meaning of this pass. Hope everyone understood what I have given here. Understood, right? So actually நம்மளோட jump statementsல இந்த 3 மட்டுமே கிடையாது. There is a one more type also, that is called a return keyword. இந்த ரிட்டர்ன் கீவேர்ட் வந்துட்டு நார்மலா யூஸ் பண்றேன். நான் என்ன சொல்லிருக்கேன், இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இன் சம்திங் ஓகே எதனா ஒரு ஹெல்ப் எடுத்துக்கிட்டா ஒர்க் ஆகும். லைக் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ணா இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ணா எடுத்துக்கிட்டா ஒர்க் ஆகும்னு சொல்லிருக்கு இல்லையா? ஸோ அதே ப்ரொசீஜர்ல இந்த ரிட்டர்ன் கீவேர்டோட ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா இந்த ரிட்டர்ன் கீவேர்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ்ல தான் யூஸ் ஆகுது. So it will make use of the functions to work. Okay, அது ஒர்க் பண்ணணும்னா நீங்க ரிட்டர்ன் கீவேர்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ்ல தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ண இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பைத்தன்லயே இப்ப வரைக்கும் படிச்சிருக்கிறது ஒரு லெவல் ஆச்சுன்னா இப்பத்துல இருந்து படிக்க போறது இன்னொரு லெவல். ஓகேவா? ஸோ 45% ஸ்கிராட்ச் கான்செப்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அந்த கான்செப்ட்ஸ் எவ்வளவு தரோவா இருப்பீங்களோ எல்லாத்துலயுமே அதெல்லாமே டச் ஆயிட்டே வரும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. வேர் we are going to learn a list, tuple, set and dictionary and also string. So if you know the concept of list, then everything will be very similar. Most of the things will be similar. So try to understand the list concept carefully. Okay, so next week start பண்ணிடலாம். Hope you thoroughly understood these concepts. If you are having any doubts, comment below. If you are not subscribed to my channel, subscribe to my channel
and support my channel. Like, share, and comment below. Thank you for watching. Have a nice day. Bye bye.